இங்கே கொஞ்சம் ஃப்ரேம் டாப்ஸ்லாம் இருக்கும், கண்டுக்காதீங்க. கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருக்கும், அதையும் கண்டுக்காதீங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பற்றினா நம்ம ஒரு புது சேனலோட ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் மக்களே. ஸோ பார்க்கலாம் என்ன இருக்கிறது என்று. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கட்ட வேண்டும் அல்லவா? 22 ஒயிட் கான்கிரீட் தான் இருக்குது, விச் இஸ் அப்புறமா உங்களுக்கு சீக்ரெட்டாக ரிவீல். ஐ டோன்ட் ஹாவ் மச் டு பில்டு வித் மக்களே. ஸோ நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு பல்கான ரிசோர்ஸு இதுவும் டீப் ஸ்லேட்டும். டீப் ஸ்லேட் 25 தான் இருக்குது. ஸ்டோன் நம்மகிட்ட ஓரளவுக்கு இருக்குது மக்களே. வெரி ஸ்டோன் டர்ட் செஸ்டே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸ்டோன் நம்மக்கிட்ட இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு வெளியே இருக்க ஸ்டோன் கட்டரில் போய் வெட்டிட்டு வந்துடலாம் வாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கட்டிடுவோம். வுட்டு எந்த டைப் நம்மகிட்ட இருக்குது? 43, 13, 30. மித்த எந்த வுட் டைப்பும் என்கிட்ட அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் விஷயத்துக்காக. ஸ்டோனுக்கு அப்புறம் டெக்ஸ்சரிங்காக வேறு ஏதாவது ஒரு பிளாக் வேணும். அந்த பிளாக் என்னவா நான் சூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பிளாக் மக்கள் என்கிட்ட இருக்கும்? ஸோ ஞாபகம் வருது. வேர் இஸ் மை டியர் அயன் ஃபார்ம்? அயன் ஃபார்மில் நிறைய அயன் பிளாக்ஸ் இருக்கும். அயன் பிளாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், இன்னொரு பிளாக்ஸ். ஸோ பார்க்கலாம் ஹவு டஸ் தட் டர்ன் அவுட். இங்கே இல்லையா அயன் ஃபார்ம்? அப்புறம் எங்கே மக்கள் இருக்கு என்னோடய அயன் ஃபார்மு? சரி, இதுக்கே நான் எவ்வளோ ராக்கெட் செலவு பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்கள். மை டியர் ஓன் அயன் ஃபார்ம் மெத்தட். அது கொஞ்சம் ஜப்பானீஸ் டெம்பிள், அது பில்டிங் ஆன் ப்ராக்ரஸ். ஸோ அது நான் க்ளோஸ்அப்பில் போய் உங்களுக்கு காமிக்காமலாம் இந்த வீடியோ விட்டு வெளியே அனுப்பவே மாட்டேன். வருகிறேன் பாருங்கள் மக்களே, பார்த்துக்கோங்க. ஸோ என்னோடய அயன் ஃபார்மை காணோம். நான் எத்தனை வாட்டி இந்த பேஸை விட்டு சுற்றி பறந்துட்டேன். என்னோட அயன் ஃபார்ம் ஆனாலுமே காணுமே. பறக்கிறதுக்கு பதிலாக ஓடி பார்ப்போமா? இந்த கார்னரில் எனக்கு கட்டின மாதிரி நினைப்பே இல்லை. ஓகே, இது ஹில்லி கார்னர், இது ஒரு மாதிரியான கார்னரு. ஃபாரஸ்ட் ஏரியா மக்கள், இங்கெல்லாம் நான் கட்டியிருக்க மாட்டேன் ஃபார் ஷுர். அந்த வில்லேஜ் வந்து தூரமாக கட்டணுன்னு இங்கே கட்டியிருப்பேன். இங்கே இருக்க பாருங்க அயன் ஃபார்ம், இங்கே இருக்க மக்களே. வேறு அயன் பிளாக்ஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், கண்டுக்காதீங்க. அயன் பிளாக்ஸுக்காக வருகிறேன். அயன் பிளாக்ஸ் இங்கே இல்லையா? டே, செலவு பண்ணிட்டேன் மக்களே எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் சிஸ்டம்லேயே. 4 ஸ்டாக் தாண்டா இருக்குது பிளாக் ஆஃப் ஐரன். சரி, எவ்வளோ பிளாக் ஆஃப் ஐரன் இருந்துச்சுன்னு தெரியுமா மக்களே? ஓகே, அயன் ஃபார்ம் இருக்குது. இங்கேருந்தே தூக்கிப்போம். லெட்ஸ் டேக் சம் ஸ்டோன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங். மக்களே, நான் /giva டெஸ்ட் யூஸ் பண்ணி கேரட் மட்டும் பொறுக்கிட்டு இதை கட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், 533 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அக்கார்டிங் டு சாட்டர்டே ஆஃப் திஸ் வீக். ஓகேவா மக்களே? 533 சப்ஸ்கிரைபர்ஸா? என்னோடய வீடியோஸில் வந்து பியூர் டெடிக்கேஷனோட கமெண்ட் பண்ணுறவங்களோட பேர் இதில் இடம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு 2 பேரா மக்களே, எனக்கு 3 பேரோட நேம் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க, என்னோடய சேனலில் வந்து யாரெல்லாம் இனிமேல் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமும் இந்த போர்டுக்குள்ளே வரும். கமெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். ப்ரோ மை நேம் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டிருந்தீங்கன்னா பார்த்ததும் டக்குன்னு பண்ணிவிடுவேன் மக்களே. நம்மளோட சேனலில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வீடியோலாம் வரும். பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. ஓகே வாங்க. 78% லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனது உள்ளே போயிட்டு 3 பேரோட பேர் அப்படியே ஷவுட் அவுட் கொடுத்துட்டே வச்சுருவோமா? ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் கோஸ் டு திஸ் காய், முருகேசன் செல்வத்துணை M6447. ஃபஸ்ட்டு ஷவுட் அவுட் வாங்கியிருக்கீங்க ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஷவுட் அவுட் கோஸ் டு ஹரீஷ். Next shout out goes to Harish. Next shout out goes to Anime Ragging. ஸோ
ஸோ 3 பேர் என்னோடய சேனல் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களோட நேம்ஸ்லாம் இதில் என்ட்ரி பண்ணிவிட்டேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணலையோ அவங்களாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்க்ளூசிவான ப்ளேஸை நீங்கள் பிடிச்சிக்கலாம் கூடிய சீக்கிரம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் செக் பண்ணுவேன் மக்களே. அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ 533 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ வி ஹேவ் 512 கேரட்ஸ் மக்களே. இப்போ போய் 533 கேரட்ஸ் அக்யூரேட்டாக இருக்க இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாட்டர்டேஸ் இந்த ஃபார்ம் அப்டேட் பண்ணிவிடுவேன் மக்களே. இந்த ஃபார்மை நான் அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெய்லி கூட அப்டேட் கொடுப்பேன் என்ன நிலமையில் கிடக்கு அப்படின்ட்டு. ஸோ வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கேரட் ஃபார்ம் உங்களால் பண்ண முடியுமா? இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக ஆட் ஆகிருக்காங்களோ அத்தனை கேரட்ஸ் பிளான் பண்ணுவேன். ரோட் டு 10K வரைக்கும். ஓகே, ஸோ வாங்க லெட்ஸ் டூ திஸ். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டாக இருந்தால் ஃபார்மில் எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கலாமா? ஸோ கொஞ்சம் ஒரு பெரிய ஃபார்மாகவே பண்ணிக்கலாம், பிகாஸ் இடம் பத்தாது. யூ ஆர் கெட்டிங் ஸோ பிக் மக்களே. அதாவது உங்களோட பாப்புலேஷன் வளர்ந்துகிட்டே போகுது. இந்த தண்ணியவே கவர் பண்ணுற அளவு கூட வரலாம், யாருக்கு தெரியும். உங்களோட பேர் என்னமே ப்ரோப்ளெட்ஸ். ஓகேண்ணா சொல்லுங்கள். ஓகேன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரு ஃபார்மை கட்டிட்டு வரேன். பாருங்கள் மக்களே, நம்ம இந்த ஃபார்மோட பில்டிங்கில் ஆன் ப்ராசஸில் இருக்கோம். நான் ஃபுல்லாக இந்த இடத்த நான் எவ்வளோ தூரம் ஹோப் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் ஹோப் பண்ணியுமே. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபார்மாக வரப்போகுதுன்னே தெரியல இது ஆக்சுவலாக. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஏ ஹியூஜ் ப்ராஜெக்ட் மக்களே. இதுக்கான இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறது நான் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தீங்கனால 1000க்கும் பண்ணுவேன் ஒரே நாள். லெட்ஸ் சி வாட் யூ கேன் டூ மக்களே. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 1 கேரட். ஸோ லெட்ஸ் சி, 1 லைக்குக்கு 2 கேரட். அதாவது அந்த வீக்கில் போட்டிருக்க வீடியோஸுக்கு மட்டும் 1 லைக்குக்கு 2 கேரட்ஸ். 1 சப்ஸ்கிரைபுக்கு 1 கேரட். ஷேரு அதெல்லாம் கணக்கில்லை. கமெண்ட்டுக்கு தான் அங்கே சைன் போர்டில் வைக்கிறேனே. ஓகே மக்களே, தட்ஸ் இட். ஸோ பார்க்கலாம் எத்தனை கேரட்ஸ் என்ன நட வைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஹவு மச் உங்களோட ஓன் கேரட்டை கூட நீங்கள் இதில் கிளைம் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க மக்களே, ஒரு ஓன் கேரட். என்னோடய ப்ரோ ஸ்குவாட் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு எனக்கே இப்போ தான் தெரியுது. ஜஸ்ட் 500லே ஸ்டக் ஆகிட்ருக்கேன் மக்களே ரொம்ப நாளாக. அதனால் 500 ரொம்ப ஒரு ஸ்மால் நம்பருன்னு இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 500 கேரட்ஸ் நட்டு வைக்கக்குள்ள தான் தெரியுது என்னடா இது இவ்வளோ இருக்கேன்ட்டு. அவர் ப்ரோ பிளட் இஸ் பிக்கு. இங்கே ஒரு இது பண்ணும் மக்கள், இங்கே ஒரு வாட்டர் சோர்ஸ் வச்சா தான் மித்ததான் ஹைட்ரேட் ஆகும். ஓகே, ஹைட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ப்ரோ ஸ்குவாட் இஸ் பிரிட்டி பிக். லெட்ஸ் சி இதை வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ நட்டு வைக்க முடியுதுன்ட்டு. டே திங்காதடா கேரக்டர். நம்மளோட ப்ரோ ஸ்குவாட்ஸ்டா, நம்மளோட ப்ரோ பிளட்ஸு. சாரி, இந்த புது நேமுக்கு அடாப்ட் ஆகணும்ல, அதுக்கு தான். என்னோடய அவசரத்தெலாம் கொஞ்சம் அடக்கணுங்கிறது எனக்கே தெரியுது, அதான் அடக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் வேறு போஸ்டரில் உட்காந்துட்ருக்கான் தம்பி. நட்டு வச்சுட்டே இருப்பேன். ஓகே, ஓரளவுக்கு. நான் ஒரே ஒரு கேரட் கூட சாப்பிடல மக்களே. நீங்களே சாப்பிட்ட அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் போடாதீங்க. ஓகே, இது வேறு ஐயன்னு ஹோப் பண்ணிட்டு வந்தேன், அதே உடஞ்சிரும் போல. அவர் ப்ரோ ஸ்குவாட் இஸ் ஹியூஜ். ஐ லைக் இட் மக்களே, ஐ லைக் இட். நம்மளோட ஸ்குவாட் இவ்வளோ பெருசாக இருக்குது. இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கேரட்ஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபார்ம் கட்டிகிட்ருக்கேன்ட்டு. நான் கேரட்லாம் மெயின் ஃபுட் சோர்ஸாக யூஸே பண்ண மாட்டேன். அடுத்தது ஒரு கோல்டு ஃபார்ம் கட்டணும். கோல்டன் கேரட் தான் என்னோடய மெயின் ஃபுட் சோர்ஸாக மாற்றிக்கணும். கோல்டு ஃபார்ம் கட்டணும், அதாவது பிக்லின்ஸ் வச்சு ஒரு கொஞ்சம் ப்ரிட்டி ஹியூஜ் ஃபார்ம் கட்டணும் மக்களே. 2 ஸ்டாக் கேரட் நட்டு வைக்கிற அளவுக்கு இந்த வாட்டியாவது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேனே. ஓகே, நான் 1 ஸ்டாக் 55 போடினா இவ்வளோ இருக்கா? ஓகே மக்களே, அத்தனைக்கு நான் ஃபார்மிங் பண்ணிவிட்டு உங்களை வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ மக்களே, நான் இந்த ஃபார்மை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தின்றாதடா. ஓகே மக்களே, திங்கலன்னு நினைக்கிறேன். 533 சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் கட்டியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய கேரட் ஃபார்ம். ஹாஃப் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நான் இதை கூட பண்ணலாம். எப்படி மக்களே? என்னடா இவ்வளோ பண்ணிட்டியாடா, நீங்கள் ஷாக் ஆகாதீங்க. இதை கூட பண்ணனா எப்படி? அந்த வீடியோ, அதாவது அந்த சாட்டர்டே அந்த ஒரு சர்டன் டைம் வரைக்கும் எவ்வளோ போயிருக்கோம் அவ்வளோதான் நான் கேரட்ஸ் நட முடியும். ஸோ அப்புறமா ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் மக்களே. இந்த பார்ட்லைன் அப்படியே பாதி ஹோவிங் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருக்கேன். இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும். ஒரு கேரட்டாக போட்டது எனக்கு 2-3 கேரட்டாக வரணும். இப்போ நான் அந்த பக்கமாக நட்டு வச்சிட்டேன் இல்லையான்னு கூட இன்னும் முழுசாக தெரியல. ஓகே மக்கள், இந்த பக்கம் நட்டு வச்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பக்கம் ஒன்று மட்டும் நட்டு வைக்கல. இந்த இடம்லாம் ரொம்ப சொதன்னு ஆயிடுச்சு போல். கலரே பாருங்கள், அது ரொம்ப நார்மலான வெட்டான கிரவுண்டு மாதிரியா இருக்குது. எனக்கு இங்கே இது ரொம்ப அநாயகமாக இருக்குன்னு விட்டேன். அதாவது இந்த புல்லெல்லாம் ரொம்ப, இந்த புல் இந்த பூ இதெல்லாம் ரொம்ப கிருத்திரமாக இருக்குன்னு விட்டேன். மைண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுடா, எவ்வளோடா புள்ளி இதையும் மைண்ட் பண்ணுறது. இந்த பக்கமாக மைண்ட் பண்ணிட்டு வந்து அடுத்த எக்ஸ்பென்ஷன்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்லாம் விட்டேன். இது எதுக்குடா ஃபார்ம் லேண்டில் போய் நட்டு வைக்கிறேன். ஓகே, கேரட்டை வச்சுட்டு போகலாம். இன்னும் தேர் இஸ் ஒன்லி 1 stack மோர் கேரட்ஸ். முடிஞ்சால் இங்கே நட்டு வச்சிடலாம், இல்லைனா அடுத்தது இன்னொரு ஒரு ஃபுல் ரோவே வச்சுக்கலாம் மக்களே. ஏன்னா எவ்வளோ தான் நானும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கட்டும். we are planting our pro squad, pro blood. ஓகே, 36. இப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நட்டு வைக்கணும், ஏன்னா ரொம்ப முன்னாடி போயிட்டோன்னா பத்தாது. This is how the pro army looks, means pro blood. Come on மக்களே, 13 more carrots left. இன்னமும் 13 பேர் இருக்கீங்க மக்களே. எப்படி? கிட்டத்தட்ட இந்த சைடு எண்டுக்கே வந்துட்டோம். இது அப்படியே மிஸ்டர் பிஷ் பண்ணால் யோசிங்க எவ்வளோ நேரம் எடுப்பான்னு. 300 மில்லியன். சரி, இந்த கேரட் ஃபார்ம் கட்டுறதுக்கே நம்ம கட்டினதுக்குன்னா ஒரு 100 மடங்கு சைஸில் இருக்க ஒரு கேரட் ஃபார்ம் வேணும். அதாவது இது கட்ட தேவையான கேரட்ஸ் கலெக்ட் பண்ணவே. ஸோ இது போதுமான அளவு நம்புவோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. எஸ், we have finally finished planting our pro squad. வீக்லி இதுக்கு அப்டேட் நடக்கும் மக்களே. இந்த பக்கம் காட்டெல்லாம் கூட நான் கொளுத்தி விட்றேன் ஆஃப்லைனில். சரி, ஐ வுட் நெவர் டூ திஸ் டு யூ மக்களே. இது ப்ரோ பிளட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கிட்டது. 533 மெம்பர்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் ஆகிட்டு வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு போட்டு ஒரு கிளைமிங் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை அழுத்துனீங்கன்னா இந்த ஃபார்மில் உங்களோட கேரட் வந்துடும். லைக் பட்டன் அழுத்துனீங்க 2 கேரட் வந்துடும். ஒரு வீடியோக்கு நீங்கள் 2 கேரட் கொடுக்கலன்னா பர் மந்த்து 14 கேரட்ஸ் கொடுக்கலாம். 7 கேரட்ஸ் கொடுக்கலாம் பர் மந்த்து. எனக்கு பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா 8 கேரட்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும். திங்க் ஆஃப் இட் மக்களே, திங்க் ஆஃப் இட். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.